உங்க கணவர்கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து அன்புக்காக ஏங்கி இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் கிட்ட இருந்து அன்புக்காக எதிர்பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சில நேரங்கள்ல நம்ம மனுஷங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அன்பு இல்லாம போயிரும். அது நம்மள வேதனைப்படுத்தும். ஆனா தேவனுடைய அன்பு அப்படி இல்லை. அது நம்மள பாதுகாக்கும், நம்மள வழி நடத்தும், நம்ம கூடவே இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன்னு வார்த்தையால சொல்லாம அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை நிரூபித்தார். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா நிறைய உறவுகள் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அழும்போது பாப்பாங்க, ஆனா நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டாங்க. நம்ம புலம்பல் எல்லாம் கேட்பாங்க, ஆனா கவனிக்க மாட்டாங்க. வார்த்தைகளால மட்டும் நம்ம அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்மளுடைய அன்பை எப்படி காட்டலாம்? வெறும் வார்த்தைகளால சொல்லாம ஒரு சின்ன உதவி மூலமா காட்டலாம். அன்பான வார்த்தை பேசுறது மூலமா, அவர்கள் உடைக்கப்பட்ட நேரங்கள்ல ஆறுதல் சொல்றது மூலமா, அவங்க கண்ணீரை துடைக்கிறது மூலமா, அவர்களுடைய கரங்களை பிடித்து நான் கூட இருக்கிறேன்னு ஆறுதலா சொல்றது நிமித்தமா, நம்முடைய செயல்களின் மூலமா நம்மளுடைய அன்பை அவர்களுக்கு காட்டலாம். உண்மையான அன்பு தேவனுடைய அன்பு போல உயிரை கொடுத்துதான் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உங்க குடும்பத்தை நேசிங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்களை நேசிங்க, உங்களை சுற்றியுள்ளவங்களை நேசிங்க, அவர்கள் புலம்பல்களை கவனிங்க, அவர்கள் கண்ணீரை தொடச்சு விடுங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலையில நம்ம சொல்ற குட் மார்னிங்கிற ஒரு வார்த்தை அந்த நாளையே அழகாக்கும். அவருடைய வாழ்க்கையை அழகாக்குவதற்கு கோபமான வார்த்தைகள் அல்ல, நல்ல அன்பான வார்த்தைகளை பேசுங்க. அன்பான செயல்களின் மூலம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. தேவனுடைய அன்பை நம் மூலமா மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். இந்த சிலுவையின் பாடுகளை தியானிக்கும் நாட்களிலும் நம் தேவனுடைய அன்பை அதிகமா வெளிப்படுத்துவோம். சிலுவை என்றாலே அன்பு, தேவன் என்றாலே அன்பு. அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துவோம். தேவனுடைய அன்பை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். God bless you. ஆமென்.